அபி ராகவ பாக்குறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. லாக்அப்ல ராகவ அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அபி கேக்குறாங்க, நீங்க ஜெயிலுக்கு போனது காரணம் நான் தான், நானும் உங்க கூட இங்கேயே இருந்துடவா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ராகவ் சொல்றாங்க, பைத்தியம் மாதிரி ஏன் பேசிக்கிட்டு இருக்க அபி, வீட்டுக்கு போ, வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்களா? இல்ல ராகவ். அபி நீ எப்படி வந்த? ராகவ், உங்க ஞாபகம் வந்ததும் நான் நடந்தே வந்துட்டேன் வீட்டுல இருந்து. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பாட்டிக்கு யாரு பதில் சொல்றது? ராகவ், நீங்க பயப்படாதீங்க, நான் தொலைஞ்சு போகவே மாட்டேன். அப்படியே போனாலும் நான் உங்களை வெளியே கொண்டுட்டு வந்துட்டு தான் நான் தொலைஞ்சு போவேன், இது சத்தியம் ராகவ். சொல்லிட்டு அபி போறாங்க ராகவ பாத்துக்கிட்டு. ராகவும் அபி போறதே பாத்துக்கிட்டு இருக்காரு. திருப்பியும் அபி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு ராகவோட நினைப்போட நடந்து போய்கிட்டு இருக்காங்க மெதுவா. ராகவ் அபியோட நினைப்போட ஜெயில உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே அபி அவங்க அக்காவோட மடியில படுத்துக்கிறாங்க அழுதுகிட்டு. இன்று ஜோர்டானின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.